ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு சில விடுகதைகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்கலாம். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். முதல் கேள்வி, நான் ஒரு பிக் நோ நோ. என்னை யூஸ் பண்ணவே கூடாது. என்னால் லேண்ட், ஓஷன், ஏர் நிறைய நிறைய பொல்யூட் ஆயிடுச்சு. என்னோட கெமிக்கல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ரொம்ப டேஞ்சரஸ். நான் யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். நான் தான் பிளாஸ்டிக். நான் தான் பிளாஸ்டிக். கரெக்ட். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நான் ஒரு மரம். என்னோட லீவ்ஸ், பார்க், ஃப்ரூட், ஃப்ளவர்ஸ் எல்லா பார்ட்ஸும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட லீவ்ஸ் கசப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னோட ட்விக்ஸ், அதாவது குட்டி குட்டி பிரான்ச்சஸை டூத் ப்ரஷ்ஷாக கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த ஆன்சரை சொல்லலாம். நான் தான் நேம் ட்ரீ. நான் தான் நேம் ட்ரீ. தமிழில் வேப்ப மரம். தமிழில் வேப்ப மரம். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். மில்க்ல இருக்கிற ஆசிடோட பேர் என்ன? நாம குடிக்கிற மில்க்ல இருக்கிற ஆசிடோட பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் ஒண்ணா இந்த ஆன்சரை சொல்லலாம். அந்த ஆசிடோட பேரு லாக்டிக் ஆசிட். மில்க்ல இருக்கிற ஆசிடோட பேரு லாக்டிக் ஆசிட். ஓகே, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நாங்க நிறைய ஒயிட் பேர்ல்ஸ் ரூம்குள்ள இருப்போம். எங்களை சுற்றி கிரீன் கலர் டோர் ப்ரொடெக்ட் பண்ணும். என்கிட்ட இருக்கிற விட்டமின் பி உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம், நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபிள். நான் யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். நான் தான் லேடிஸ் ஃபிங்கர். நான் தான் லேடிஸ் ஃபிங்கர். தமிழில் வெண்டைக்காய். தமிழில் வெண்டைக்காய். ஆல்ரைட், அடுத்த கேள்விக்கு போகலாம். லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி எது? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பெரிய உறுப்பு எது? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் த லிவர். லிவர். தமிழில் கல்லீரல். தமிழில் கல்லீரல். வாங்க அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். நேம் 2 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் தட் ஸ்டார்ட் வித் த லெட்டர் டி. 2 ஸ்போர்ட்ஸ் லெட்டர் டீல ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றீங்களா? யோசிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பதிலை சொல்லுவோம். டீல ஆரம்பிக்கிற 2 ஸ்போர்ட்ஸோட நேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டென்னிஸ். Second one is table tennis. First one is tennis. Second one is table tennis. இப்போ நீங்க வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ். வாங்க நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஃபாஸ்டஸ்ட் ஓஷன் ஸ்பீஷீஸோட பேரு சொல்றீங்களா? ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணக்கூடிய 2 சீ அனிமல்ஸோட பேரை சொல்றீங்களா? யோசிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இதுக்கான ஆன்சரை சொல்லுவோம். முதல் ஆன்சர் பிளாக் மார்லின். அடுத்தது செயில்ஃபிஷ். முதல் ஆன்சர் பிளாக் மார்லின். செகண்ட் ஒன் இஸ் செயில்ஃபிஷ். இவங்க 2 பேருக்கும் தான் காம்படிஷன். 2 பேருமே ஈக்குவல் பர்ஃபார்மர்ஸ். ஓகே, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நான் ஒரு வாட்டர் கிராஃப்ட். என்ன வார் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா சயின்டிஸ்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க. நான் தண்ணிக்கு மேலேயும் போவேன், அண்டர் வாட்டர்லேயும் போவேன். நான் யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். நான் தான் சப்மரீன். நான் தான் சப்மரீன். சப்மரீனை பார்த்துருக்கீங்களா? குட். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். Who invented the air conditioner? நம்ம யூஸ் பண்ற ஏர் கண்டிஷனரை யாரு கண்டுபிடிச்சா? யோசிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
வாங்க ரைட் ஆன்சரை சேர்ந்து சொல்லலாம். It was invented by Willis Carrier. It was invented by Willis Carrier. ஓகே, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சோட பேர் என்ன? வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சோட பேர் என்ன? வெரி ஈஸி ஒன். கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சோட பேரு தி மெரினா பீச். இந்த பீச்சோட பேரு தி மெரினா பீச். நீங்க போயிருக்கீங்க தானே? குட். வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். வேர்ட்ஸ் வித்தின் வேர்ட் பார்க்கலாமா? ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கிற இன்னும் 2 வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாமா? எஸ், வாங்க. முதல் வார்த்தை பிரைஸ். I'll tell you the spelling. P-R-I-C-E. prize. இன்னும் 2 வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாமா? வாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோமா? P-R-I-C-E. prize. அதிலிருந்து R-I-C-E. ஃபர்ஸ்ட் வார்த்தை. திரும்ப ரைஸிலிருந்து I-C-E. eyes. ஸோ ப்ரைஸிலிருந்து ரைஸ், ரைஸிலிருந்து ஐஸ். 2 வார்த்தைகள் எடுத்துக்கிறோமா? அடுத்த வார்த்தை கண்டுபிடிப்போமா? அடுத்த வார்த்தை ஸ்மார்ட். S-M-A-R-T. ஸ்மார்ட். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். ஸ்மார்ட்லிருந்து S-M-A-R-T மார்ட். M-A-R-T முதல் வார்த்தை. மார்ட்டிலிருந்து ஆர்ட். A-R-T ரெண்டாவது வார்த்தை. ஸோ ஸ்மார்ட், மார்ட், ஆர்ட். காட் இட்? ஓகே, இப்போ இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். அபவுட். தி ஸ்பெல்லிங் இஸ் A-B-O-U-T. அபவுட். இன்னும் 2 வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாமா? யோசிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். A-B-O-U-T. about. அதிலிருந்து B-O-U-T. bout. boutலிருந்து O-U-T. out. So aboutலிருந்து bout, boutலிருந்து out. இன்னும் 2 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ முதலிருந்து பார்க்கலாம். price, rice, ice. இரண்டாவது வார்த்தை ஸ்மார்ட், மார்ட், ஆர்ட். அண்ட் மூன்றாவது வேர்ட் about, bout and out. happy? very good. வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். எஸ்ல ஆரம்பிக்கிற 3 அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸோட பேரை நாம கண்டுபிடிப்போமா? பூமிக்கு அடியில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த 3 வெஜிடபிள்ஸும் எஸ் லெட்டர்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 3 underground vegetables that start with the letter S. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வண்டர்ஃபுல். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்டான பதிலை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வீட் பொட்டேட்டோஸ். செகண்ட் ஒன் ஷாலட்ஸ். தேர்ட் ஒன் ஸ்ப்ரிங் அனியன்ஸ். நீங்களும் இதே தான் கண்டுபிடிச்சிங்களா? டிஃப்ரெண்டான வெஜிடபிள்ஸை கண்டுபிடிச்சிங்களா? நான் திரும்ப என்னோட ஆன்சரை சொல்லுறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஷாலட்ஸ், ஸ்ப்ரிங் அனியன்ஸ். இப்போ நீங்கள் வேறு 3 வெஜிடபிள்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸில் ஒரு லெட்டர் எப்போவுமே ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். அது எந்த லெட்டர்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கான கரெக்டான பதிலை சொல்லலாம். எஸ், இட் இஸ் தி லெட்டர் Y. It is the letter Y because it always questions you, right? எப்பொழுதுமே நம்மளை கேள்வி கேட்குதில்ல why. Okay, it's a cool one, yeah? வாங்க இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸில் the letters I, J, K, L, M and N always float. ஏன் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஏன் ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்காங்க? ஆன்சரை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். பிகாஸ் தே ஆர் பிட்வீன் H2O. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் H2Oக்கு நடுவில் இருக்கிறதுனால
எப்பொழுதும் இவங்க ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. யூ காட் இட் ரைட். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். கேன்புரா எந்த கண்ட்ரியோட கேபிட்டல்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். கேன்புரா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. Australia is the right answer. Got it? Okay. If you like this video, please do like, share and subscribe to Annam TV.